எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பலாக்கொட்டை யூஸ் பண்ணி ஒரு தொக்கு ஒன்று செய்ய போகிறோம். பலாக்கொட்டையை நம்ம யூஸ்வலாக அவிச்சு வேக வச்சு சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம், இல்லைனா சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம். இது தொக்கு பண்ணலாங்க. இதுக்கு மேல் தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. வேக வச்சதுக்கப்புறம் அது வள்ளுன்னு இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்னை எடுக்கிறதுக்கு கஷ்டம். இல்லைனா அந்த ஸ்கின் எப்படி இருக்கும்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை செமிக்கவும் செமிக்காது, உங்களால் சவைக்கவும் முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. சும்மா ஒரு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சா போதும். கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குக்கரில் விசில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. ரொம்ப விசில் விடாதீங்க, குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் 2 விசில் விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பலாக்கொட்டை கொஞ்சம் விளைஞ்சதாக இருக்கணுங்க. விளையலைன்னா அது நீங்கள் என்ன வேக வச்சாலும் அது வேகாது, ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த சீடு நல்லா விளைஞ்ச சீடாக இருக்கணும். நீங்கள் கடையில் வாங்குறப்போ பழமாக வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்க சீடை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் காயாக வாங்கிட்டு அதில் சீடு இருந்துச்சுன்னு செஞ்சீங்கன்னா அது நீங்கள் செய்யாதீங்க, அது நல்லா இருக்காது. இப்போ அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக இதில் பட்டை சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு கிராம்பும் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எல்லா பட்டை மசாலாவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயில் நல்லா போட்டு அதை நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயில் அது நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி வரும்னு வைங்களேன். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி பழம் அப்படின்னுங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். புளிப்பு இல்லாத தக்காளி பழம்னா நீங்கள் 2 சேர்த்துக்காங்க. புளிப்பாக இருக்கும் அப்படின்னா 1 தக்காளி பழம் போதும். ஒரு பெரிய தக்காளி பழம் 1 போதும். நான் இது புளிப்பு இல்லாத தக்காளி பழம், ஸோ அதனால் 2 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை இதில் போகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இதில் நான் மசாலா பொருள்னு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இதுலேயே மஞ்சள் தூள் இருக்கும், மிளகாய்த்தூள் இருக்கும், தனியாத்தூள் இருக்கும், எல்லாமே இதில் இருக்குங்கிறதுனால டீஸ்பூனுக்கு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வரைக்கும் கூட உங்களோட கிரேவியோட அளவை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். ஒருவேளை என்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு கெட்டி பதம் நல்லா வந்ததுக்கப்புறமா, சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பலாக்கொட்டை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடவே அதில் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி செமியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வேறு தண்ணி, வெறும் தண்ணி ஊற்றாமல் வேக வச்ச தண்ணியவே நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பலாக்கொட்டை மட்டும் போட்டுட்டு தண்ணி, வெறும் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா இது நல்லா சுண்டி அந்த பலாக்கொட்டையும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இது எடுத்து கொஞ்சம் துவையல் அளவுக்கு நீங்கள் கெட்டியாக வரணும்னா இன்னும் கூட விடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லாவே வற்ற விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு அப்போ தான் அந்த தொக்கு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நீங்கள் மல்லித்தலை தூவி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பலாக்கொட்டை யூஸ் பண்ணி அருமையான ஒரு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எல்லா குழம்பு வகை சாதங்களுக்கு வச்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம். மெயினாக நீங்கள் தேங்காய் பால் சாதம் அதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.